ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப்ஸ் மில். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணலை, அந்த நோட்டீஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. வில் பி மேடு லைவ் சூன், ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபர்தர் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கி காலையில் 10 o'clock உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிடுவாங்க. காலையில் 10 மணிலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே அப்ளை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு சில அப்டேட் எல்லாமே வரும், சேஞ்சஸ் எல்லாமே வரும். ஒரு வீக் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ப்ரோ, நான் 6 முறை அப்ளை பண்ணிட்டேன், 7 முறை அப்ளை பண்ணிட்டேன். அதாவது 2019 நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். எனக்கு 483 இருக்குது, 450 இருக்குது, 470க்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே நான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? இத்தனை முறை அப்ளை பண்ணி கிடைக்கல, இதுக்கு மேலே அப்ளை பண்ணால் மட்டும் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் லக்கு தான். ஓகேங்களா? அதாவது 93 எப்படி சொல்கிறது, 93% எடுத்தவங்களுக்கே கிடச்சிருக்கு. 480 எடுத்தவங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் லக்கை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுற ஏரியாவில் உங்கள் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க ஓப்பன் பண்ணல. ஆன்லைன் அப்ளிகேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரெண்டுமே இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஷெட்யூல் 1 Jan 2025 இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 6 ஷார்ட் லிஸ்ட் வரையும் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். 95%க்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணோம், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கோம், ஒரு 100 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ உங்களுக்கு லக் இருந்தால், உங்கள் ஏரியாவில் நீங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்து உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ணி வைங்க, அது கிடைக்குது கிடைக்கல அது 2வது பட்சம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷெட்யூல் 1 Jan 2025க்கான டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன், அதாவது டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க, லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்டிங் டேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கிராமின் தக் சேவாக்ஸ் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ஸ் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் வெப்சைட் இதுதான், நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு வெப்சைட் தான், இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.government.in. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 10th February, அதாவது எஸ்டர்டே ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு சில எரர் சேஞ்சஸ் வரதால் அதுக்கு இன்றைக்கி காலையில் அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்றே ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே அப்டேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ளாஷ் நியூஸ் கூட வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ளாஷ் நியூஸ் உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. Jan 2025 ஷெட்யூல் வில் பி மேடு லைவ் சூன், வெயிட் ஃபார் ஃபர்தர் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நிறைய எரர் மெசேஜ், அதாவது வெப்சைட்டில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது, அது எல்லாமே கிளியர் பண்ணி இன்றைக்கி மார்னிங் அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்னிங் 10லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் March 3 வரையும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷனில் சேஞ்சஸ் இருக்குது, கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா March 6லேருந்து March 8 வரையும் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன் விண்டோ இந்த இன்பிட்வீன் டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. March 6th to March 8க்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடணும். அதுவும் ஒரு சில டேட்டா மட்டும்தான் அப்ளிகேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் அலோடு, அதுக்கும் நீங்கள் பே பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரியல. நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணணும், ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் சேஞ்சஸ் பொறுத்தவரையில் 6th to 8th மார்ச்சுக்குள்ளே தான் நம்ம பண்ண முடியும். அந்த இன்பிட்வீன் டேட்டில் தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அதை மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.
அதாவது ஆஸ் யூசுவல் நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா? அதே மாரி தான். பட் அதில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. நீங்க பீரியாரிட்டி குடுக்குறீங்க இல்லையா? அத மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா குடுங்க. அதாவது எப்பவுமே லாங் டிஸ்டன்ஸா இருக்கிறத முதல்ல குடுத்தீங்க. முதல் ப்ரிஃபரன்ஸா குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்னைக்குமே லாங் ஏரியால இருக்கிறது முதல்ல குடுங்க. ஓகேங்களா? நெறைய பேர் வந்து ரொம்ப அதாவது ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எது நியரரா இருக்கோ அத தான் வந்து ப்ரிஃபரன்ஸா குடுத்துட்டு வருவாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எது நம்மளுக்கு கிட்ட இருக்கோ, அத தான் வந்து ப்ரிஃபரன்ஸா குடுப்பாங்க. மெஜாரிட்டி இப்படி தான் குடுப்பாங்க. பட் பை சேஞ்சுக்கு நீங்க எந்த ஏரியா வந்து ரொம்ப லாங்கா இருக்கோ, ஓகேங்களா? பஸ்ல டிராவல் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற மாரி இருந்தாலும் சரி. ஸோ அது ஏன் அப்படி சொல்றேன்னா, அது வந்து ரெகுலர் போஸ்டிங். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு, ஓகேங்களா? அத கிராக் பண்ணி நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போலாம். சேலரி வந்து எப்படியும் அதிகமா தான் இருக்கும். 4 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு டைம். 1 ஹவர் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த அமௌண்ட்டும் வந்து அவங்க ஆட் பண்ணி போடுவாங்க. ஸோ 5 இயர்ஸ் நீங்க பிபிஎம்மா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. அத எழுதி நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஈஸியா போலாம். இந்த மாரி நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஜாப் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க. நெறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போறது இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு இதுதான் அதாவது ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே டீட்டெயிலா நெறைய யூடியூப் சேனல்ல சொல்லிர்றாங்க. இப்ப ஏபிபிஎம் அப்படின்னா, லெட்டர் டெலிவரி பண்ற ஒர்க் தான். பிபிஎம் அப்படின்னா, ஆஃபீஸ் ஒர்க்கு. அதில ஏபிபிஎம் இல்லைன்னா, அந்த வேலைய நீங்க தான் பண்ணணும். ஸோ ஜாப் ரோல் இதுதான். இத தெரிஞ்சு நெறைய பேர் வந்து வே அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் போயிடுவாங்க. அந்த ஜாப் நேச்சரே முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறாங்க. நீங்களும் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்க்குறீங்க. ஸோ ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்ப வந்து நம்ப அ இது பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா விட்டுருங்க. இன்னொருத்தருக்கு சான்ஸ் போகும். ஸோ நெறைய பேர் வந்து நெறைய கமிட்மெண்ட்ல இருப்பாங்க. இன்னும் மேரேஜே ஆகாம இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சா போதும். என் ஃபேமிலிக்கு என்னால முடிஞ்சது நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நெறைய யங்ஸ்டர்ஸுக்கு ஜாப் கிடைக்கல. ஸோ பிடிக்காதவங்க விட்டுருங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அந்த வாய்ப்பை இன்னொருத்தருக்கு குடுங்க. அவங்க லைஃப்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இத நான் நெறைய நோட்டிஃபிகேஷன்ல பார்க்குறேன். நெறைய பேர் அப்ளை பண்றாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூட வரமாட்ருக்காங்க. வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மெயில்ல யார் தெரிவாங்க, எனக்கு டெலிவரி பண்ற ஒர்க்லாம் பிடிக்காது அப்டின்னுவாங்க. ஸோ அது வந்து முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப எதுக்கு அவங்க அப்ளை பண்ணணும்? அது தேவையில்லாத ஒண்ணு. ஓகேங்களா? புடிக்கல அப்டின்னா விட்டுருங்க. இந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகட்டும். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. பிபிஎம் அப்டின்னா மெஜாரிட்டி ஆஃபீஸ் ஒர்க் தான். அவங்க நெறைய ஸ்கீம்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அ நெறைய அதாவது போஸ்டல் ஆஃபீஸ் பொறுத்தவரையில நெறைய ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம வந்து நீங்க அ பீப்பிள் கிட்ட அதாவது ஜனங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நீங்க சேர்க்கணும். அத வந்து விளம்பரம் பண்ணணும். அந்த ஸ்கீம்ல வந்து நீங்க அவங்கள ஆட் பண்ணணும். மார்க்கெட்டிங் ஒர்க் மாரி தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? கண்டிப்பா டார்கெட், பிரஷர் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்கீம்க்குள்ள அவங்கள நீங்க கொண்டு வரணும். அ அத வந்து அவங்க உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஏபிபிஎம் எப்படின்னா, உங்களுக்கு மெயில் டெலிவரி ஒர்க் தான். அதாவது லெட்டர் வந்து டெலிவரி பண்ற மாரி தான் இருக்கும். அதாவது நீங்க டெலிவரி பண்ணிறணும். அ அதுதான் மெயின் ஓகேங்களா? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 லெட்டர் டெலிவரி பண்றீங்க அப்படின்னா, அத கரெக்ட்டா டெலிவரி பண்ணிடணும். ஏன்னா சில பேர் வந்து, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த டைமுக்குள்ள நான் வந்து எனக்கு ஒரு மெயில் டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. உங்க ஜாப் வந்து லெட்டர் டெலிவரி பண்ற ஒர்க் தான். அந்த டைமுக்குள்ள அவர் எங்க இருந்தாலும் சரி. நெறைய பேர் ஃபாரஸ்ட்டுக்குள்ள கூட போற மாரி இருக்கும். வில்லேஜுக்குள்ள கூட போற மாரி இருக்கும். வழி கூட இருக்காது. ஓகேங்களா? நீங்க சில நேரங்கள்ல நடந்து போய் கூட டெலிவரி பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி நெறைய சங்கடங்கள் இருக்கும். அது எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஏபிபிஎம்க்கான ஜாப் ரோல். நீங்க லெட்டர் டெலிவரி பண்ணாம வந்துடுறீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க மேல கம்ப்ளைண்ட் போகும். ஓகேங்களா? பிபிஎம் வந்து அவருடைய சுப்பீரியருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இந்த மாரி அவர் லெட்டர் வந்து கரெக்ட்டா டெலிவரி பண்றதில்ல அப்டின்னு சொல்ட்டு. ஸோ அன்னைக்கு நீங்க என்ன லெட்டர் எடுத்துட்டு போறீங்களோ, அத மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டெலிவரி பண்ணிட்டு வர மாரி பாருங்க. அடுத்து பாருங்க. நெறைய பேர் கேட்குறீங்க இது வந்து ரெகுலர் தான். ஓகேங்களா? நீங்களா ரிலீவ் ஆனா தான். இது கவர்மெண்ட் பியூர் கவர்மெண்ட் தான். ஆனா வந்து நீங்க ஃபுல் கவர்மெண்ட்டுக்குள்ள நீங்க வர முடியாது. எப்படி சொல்றது? இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் வொர்க் பண்றீங்க. ஆனா வந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃபீசர் இல்ல. ஆனா ரெகுலர் தான். ஓகேங்களா? ஆனா இது டெம்பரரியும் இல்ல, கான்ட்ராக்டும் இல்ல. அப்ப என்னது அப்டின்னா, நீங்க ரெகுலரா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வொர்க் பண்ணலாம். நீங்க எப்ப கவர்மெண்ட் ஆஃபீசர், ஃபுல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆகலாம் அப்டின்னா, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறீங்க இல்லையா? பிபிஎம்மா 5 இயர்ஸ் இருந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம கிராக் பண்ணிட்டு நீங்க உள்ள போறீங்க அப்டின்னா,
அப்போ தான் நீங்கள் டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாய், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ அப்போ இது டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவும் வந்து ரெகுலர் தான். உங்களுக்கு சேலரி நல்ல சேலரி தான். நல்லா இதிலேயே கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனக்கு எப்படி சொல்கிறது, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகிற அளவுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இதிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா இதுவும் ஓகே தான். ஆனால் வருஷம் வருஷம் உங்களுக்கு சேலரி ரைஸ் ஆகும். 1800 அந்த மாதிரி சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு போனஸ் அது எல்லாமே இருக்கும். தக்ஸேவா கூட ஜாப் ரோல்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே தான். சேல் ஆஃப் ஸ்டாம்ப்பு, டெலிவரி ஆஃப் மெயிலு, ஸோ ஒரு சில ஒர்க் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு, டிஸ்பேட்ச் ஒர்க்கு அது எல்லாமே இருக்கும். மெயில் பேக் இருக்கு இல்லையா? அது எல்லாமே டிஸ்பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஷிப் ஆஃப் பேக்ஸு, ஸோ அந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ மெயில் பேக் வந்து டிஸ்பேட்ச் பண்ணுற ஒர்க் தான் மெஜாரிட்டி டக்ஸேவாக்கு. ஸோ சேலரி பிபிஎம்க்கு 12,000, ஸோ மேக்ஸிமம் 29,000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏபிஎஃப்எம்க்கு 10,000, மேக்ஸிமம் 24,000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏஜ் 18 to 40. அது போக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஸோ 45 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எப்படி ப்ரெஃபரன்ஸை வந்து கரெக்டாக தரணும், அது எல்லாமே அப்ளை வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் மட்டும் போதுங்க. உங்கள் 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2019, 21 கூட ஒரு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு 10th மார்க் தான். 10th நீங்கள் ஒரு 483 எடுக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு 495 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக ப்ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? ஒரு 20 ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் தரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 50-60 ப்ரெஃபரன்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ₹100 பே பண்ணிவிட்டு, ₹100 பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் எத்தனை ப்ரெஃபரன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ உங்கள் டிவிஷனில் எத்தனை ப்ரெஃபரன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எல்லாமே அப்ளை பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ப்ரெஃபரன்ஸை கொடுக்குறப்ப மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறது முதல்ல கொடுங்க. ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ கன்ஃபார்மாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னா 100% அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்க வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க இல்லையா? வில் பி மேடு லைவ் சூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்துடும். ஒருவேளை இன்றைக்கி தவறுனா நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.